அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் மூலிகை மையத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இயற்கை வாழ்வியல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து இயற்கை மருத்துவம், இயற்கை உணவு சார்ந்த ஆலோசனைகள், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதுக்கான சர்வீஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதாவது இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்லுங்க, ஒரு பெரிய வரப்பிரசாதம் கடவுள் கொடுத்தது. அதை தான் நம்ம பெரியவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிறது, இயற்கை வாழ்வியல் முறை எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவத்துக்குள்ளார வந்துடுதுங்க. இன்றைக்கி வந்து எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது இயற்கை மருத்துவத்தில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. எதுக்காக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறப்போ பார்த்திங்கன்னா உடம்பு சூடு, இன்றைக்கி இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை வந்து உடம்பு சூடு. உடம்பு சூட்டுனாலையும் இந்த வெயிலோட தாக்கத்தினாலையும் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி வருது. உடம்பு சூடு அதிகமாகிறதுனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அல்சர்லேருந்து மூட்டு வலியிலேருந்து உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சளி பிடிக்குதுன்னா குளிர்ச்சினால தான் சளி பிடிக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பெரிய தப்புங்க. ஆனால் உடம்பு சூடு அதிகமாகும் போது தான் சளி பிடிக்கும். சூடு அதிகமாகி அந்த சூட்டுனால வந்து தலையில் போய் நீர் கோத்து அந்த நீர் பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கோ இல்லை கீழே எல்லாம் உறுப்புக்கும் இறங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நீர்க்கோர்வை, சளி, நீர்க்கட்டி, இது மாதிரியான தொந்தரவுகள் வருது. ஆக உடம்பு சூடு குறைச்சிட்டோம் அப்படின்னா எந்த வியாதியும் வராமல் நம்மளால் ஓரளவுக்கு பார்த்துக்க முடியுங்க. எனக்கு நிறைய ஜென்ஸுங்களுக்கு பார்த்திங்கன்னா கவுண்ட் எல்லாம் நிறைய வேஸ்ட்டாக வெளியில் போகும். தூக்கத்துலேயோ இல்லை யூரின்லேயோ அந்த விந்து எல்லாமே நீத்து வெளியில் போகும். அதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா உடம்பு சூடு. சூடு அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா திக்காக இருக்கக்கூடிய அந்த செம்மாகட்டும் இல்லை பிளட் ஆகட்டும் நிறைய நீத்து போகக்கூடிய தன்மை வந்து கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து பேலன்ஸாக இருக்கணும். ரொம்ப நீத்து போனாலும் பிரச்சனை தான், கெட்டிப்பட்டாலும் எனக்கு வந்து பிரச்சனை தான். அங்கே சூடு அதிகமாகும் போது மலம் வந்து ஃப்ரீயாக வெளியில் போகாது. அங்கே மோஷன் பிரச்சனையாகும். மோஷனில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி இந்த தொந்தரவு எல்லாமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உடம்பு சூடாகாமல் பார்த்துக்கிறது பெஸ்ட்டுங்க. இந்த மாதிரி சூடாகாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் குளியல் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அந்த எண்ணெய் குளியலுக்கு நம்மக்கிட்ட இந்த குளியல் எண்ணெய் ஒன்று நம்ம கொடுக்குறோம். இந்த குளியல் எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், அது கூட வந்து வெந்தயம், ஜீரகம், இன்னும் பார்த்திங்கன்னா மிளகு, கத்தாழை வேறு, தேங்காய் பால், இளநீ, இது மாதிரி உடம்பை குளிர்ச்சி பண்ணக்கூடிய பொன்னாங்கண்ணி, இது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயை வந்து நம்ம காய்ச்சி கொடுத்துருக்கோம். இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தேவைப்பட்டால் இதை வாங்கி நீங்கள் வந்து எண்ணெய் குளியல் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா வீட்டிலையே நீங்கள் வந்து இந்த எண்ணெயை தயார் பண்ணி கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நல்லெண்ணெயில் ஒரு 10-15 மிளகு கொஞ்சம் தட்டி போட்டுட்டு இது கூட முடிஞ்சதுன்னா இந்த தேங்காய் பால், இளநீ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து தேய்ச்சி குளிக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா மிளகு மட்டும் போட்டு கூட நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி வாரத்தில் 2 நாள், ஜென்ஸாக இருந்தால் புதன் சனி, லேடிஸாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்ம வந்து எண்ணெய் குளியல் எடுக்கும்போது உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். அடுத்தது ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா துவாரங்களும் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்கின்னுக்கு தேவையான ஈரத்தன்மை கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆக எண்ணெய் குளியல் வந்து இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் ஒரு முக்கிய பங்கு. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எண்ணெய் குளியல் போடணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு 2 வீலருக்கு ஆகட்டும், இல்லை ஒரு பூட்டு வேலை செய்யலைனாலும் சரி, அதுக்கு எண்ணெய் விட்றோம். ஒரு 2 வீலருக்கு எண்ணெய் போடுறோம். ஒரு மிஷினுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொடுக்குறோம், ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம உடம்பு வந்து தோல் தான். இந்த தோலுக்கும் உள்ளுறுப்புகள் வந்து வேலை செய்கிறதுக்கும் எண்ணெய் வந்து இன்றைக்கி அவசியம் தேவைப்படுதுங்க. ஆக உடம்பு சூட்டை குறைச்சா அது தேவையான எண்ணெய் பசையை கொடுக்கறதுக்கு நம்ம வந்து இந்த எண்ணெய் குளியல் கட்டாயமாக நம்ம எடுக்கணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மண் குளியல். அன்றைக்கி பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு போவாங்க. அவங்களாம் வந்து ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணையோ இல்லை புத்து மண்ணை கரைச்சோ அவங்க பாட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் உடம்பு சூடாகிற பிரச்சனையோ இல்லை வந்து ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனையோ கட்டிங்களோ வீக்கமோ எந்த தொந்தரவுமே பிபி, சுகர் இது எதுவுமே வரல. அந்த அளவுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மண் குளியல் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணும். உடம்பு ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து ஒரு இந்த மண்ணை கரைச்சிட்டு உடம்பு பூரா பூசி விட்டு நீங்கள் குளிக்கலாம். இல்லை புத்து மண்ணை உங்களுக்கு வீட்டில் கிடைக்குது அப்படின்னா அந்த புத்து மண்ணை எடுத்து வந்து நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த மூலிகை சாறில் அந்த புத்து மண்ணை கரைச்சி உடம்புல வந்து 10 மாதிரி போட்டு விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டி வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முருங்கைக்கீரை சாறோ இல்லை வந்து முடக்கத்தாங்கீரை சாறோ எடுத்து அதை கரைச்சிட்டு இந்த மண்ணு கூட நீங்கள் வந்து 10 மாதிரி முட்டியில் வந்து நீங்கள் போட்டு விடலாம். இல்லை தலைவலி இருக்குது, அல்சர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடிவயத்துக்கும் நெத்திக்கும் நீங்கள் இந்த புத்து மண்ணை வந்து 10 மாதிரி போட்டு விடலாம். இந்த மண்பட்டி போடுறது, மண் குளியல் போடுறதுங்கிறது இயற்கை மருத்துவத்தில் ஒரு நல்ல ஒரு முக்கிய பங்கு வைக்குதுங்க. ஆக இந்த புத்து மண் வந்து உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் தேவைப்படுறவங்க நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இது கூட வந்து மாட்டு கோமியம், புத்து மண், நிறைய மூலிகை சாறு வந்து இதில் ஏற்றி காய வச்சு பாவனை பண்ணி நாங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆக இது வந்து உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த புத்து மண்ணையும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேதி. இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் பேதிங்கிறது ஒரு முக்கிய பங்கு கொடுக்குதுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து குடலை கழுவி உடலை வலை அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவ கூற்றுங்க. குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி பேதி எடுக்கலாம்.
6 மாதத்துக்கு ஒரு தடவை பேதி எடுக்கும்போது உடம்புல சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து பேதிக்கு இருக்குது. இந்த பேதி எடுக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட பேதி மாத்திரையாகவும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் விளக்கெண்ணெய் இல்லை வந்து முருக்கன் விதை மாத்திரை இது மாதிரி எதோ ஒன்று பயன்படுத்தி நீங்கள் வந்து ரெகுலராக 6 மாதத்துக்கு ஒரு தடவை பேதி எடுக்கலாங்க. ஏன்னா இன்றைக்கி மலச்சிக்கல் இல்லை, குடல் சுத்தம் இருந்துச்சு அப்படின்னாவே உடம்புல வந்து பாதி வியாதி வர்றதுக்கு நீங்கள் வாய்ப்பு குறைஞ்சிருங்க. இது மாதிரி இயற்கை மருத்துவ முறைகள் நிறைய இருக்குங்க. என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பழரச குளியல் இருக்குது. எல்லா பழத்தையும் உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பழங்களை எடுத்து ஜூஸை அதை வந்து பல்ப்பை எடுத்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு பழரச குளியல் போடலாம். தண்டோட குளியல் இருக்குது. இது மாதிரி நான் குளியல்லாம் உங்களுக்கு நீராவி குளியல் இருக்குது, வாழையில குளியல் இருக்குது. இது மாதிரி இயற்கை மருத்துவ குளியல் பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை கூப்பிடுங்க. ஆலோசனைகள் சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோங்க.